மிளகாய் 100 கிராம், 50 கிராமு இட்லி அரிசி, 200 கிராம் கடலப்பயிறு, பெருங்காயம் ஓரளவு போட்டுக்கணும் நம்மளுக்கு திட்டமாக, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை 1 கப்பு, உளுந்து 200 கிராம், மிளகாய் வறுக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு. இப்போ கடாய் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு இதை கொட்டி எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும். பொன் வறுவலாக வறுத்துக்கணும். இந்த அளவு அரிசி பொன் வறுவலாக வறுத்தாச்சு. இந்த கலர் வரணும். மிளகாய் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெயிலே பெருங்காயம் வறுத்தாச்சு. வறுக்கணும். பொன் வறுவலாக வறுத்தாச்சு. இந்த பதத்துக்கு தான் எடுத்துக்கணும். இப்போ உளுந்து 200 கிராம். இது பொன் வறுவலாக வறுக்கணும். உளுத்தம்பருப்பு வறுத்துருச்சு. இதை எடுத்துடணும். உப்பு போட்டு வறுக்கணும். கருவேப்பிலையும் அதில் போட்டுடணும். கருவேப்பிலை போட்டு தொழவணும். கருவேப்பிலை நல்லா பொன் வறுவலாக வறுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு. எல்லாம் வறுத்தாச்சு. இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இட்லி பொடி அரைச்சாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.